ஒரு ஊரில் ஏழை விவசாயி ஒருத்தர் கடினமாக உழைச்சிட்டு வந்தாராம். அவருக்கு கொஞ்சம் நிலம் மட்டுமே இருந்தாலும் அவரோட கடினமான உழைப்பால் ஓரளவு கஷ்டம் இல்லாமல் அவரோட குடும்பத்தை நடத்திட்டு வந்தாராம். அவர் நிலத்துக்கு பக்கத்துலேயே நிறைய நிலம் வச்சிருக்க ஒருத்தர் பேராசைக்காரனாகவும் சோம்பேறியாகவும் இருந்தாராம். அவருக்கு பொறாமை குணம் உண்டு. கொஞ்ச நிலத்திலேயே இவ்வளவு சம்பாதிக்கிறானே அப்படின்னு. ஒரு நாள் அந்த பகுதியில் ஒரு முனிவர் வந்தாராம். உன் உழைப்புக்கும் நேர்மைக்கும் பரிசா என்ன வேணும் அப்படின்னு ஏழை விவசாயிக்கிட்ட கேட்டாராம். அதுக்கு ஏழை விவசாயம், நல்லா விளையிற 5 ஏக்கர் நிலம் கிடைச்சா போதும், நான் இன்னும் உழைச்சி முன்னேறுவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு மலைப்பகுதியில் 5 ஏக்கர் நிலம் கொடுத்தாராம். இதை தெரிஞ்சுக்கிட்ட பேராசைக்காரனும் முனிவரை பார்த்து, நானும் கஷ்டப்படுறேன், எனக்கும் உதவுங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு முனிவர், உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். எனக்கு அளவில்லாத நிலம் வேணும் அப்படின்னு பேராசைக்காரனும் கேட்டானா. அளவில்லாத நிலம் உனக்கு வேணும் அப்படின்னா நீ எவ்வளவு தூரம் ஓடு, அந்த இடமெல்லாம் உனக்கே சொந்தம் அப்படின்னு சொன்னாராம். பேராசைக்காரனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. மலை மீதெல்லாம் ஓட ஆரம்பிச்சானா. சாப்பிடாம தூங்காமல் தண்ணி குடிக்காமல். அதுக்கு விளைவாக உயிரையே விட்டாராம். பேராசை பெருநஷ்டம்.